நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு விளம்பரம் பார்த்து வந்தோம். இங்க பார்த்தா ஆம்பளை இல்ல பொம்பளை இல்ல, ஒரு புட்டு குடிச்சு கூட இல்ல, ஒரு குஞ்சு கூட காணோம். எங்க போயிருக்கோங்க எல்லாம்? ஏமா இங்க வந்த உடனே குஞ்ச கண்ணன் கேக்குற, அதெல்லாம் பத்திரமா உள்ள இருக்குது, மட்டும்தான் வெளியே வரும். ஐயோ அது இல்லைங்க, நான் சொல்றதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இல்லைங்க, விளம்பரம் நடிக்கிறதுக்கு ஆள் தேவை, நாங்க ஆள் எடுக்கிறோம், அதுக்கு ஆண் பெண் தேவைன்னு போட்டிருந்தாங்க. நான் வந்து பார்த்தா ஒருத்தரையும் காணுமா, அதுதாங்க அப்படி சொன்னேன். இனிமேதான் ஒவ்வொருத்தரும் வருவாங்க. ஓஹோ சரி, எனக்கு என்ன வேணும்? எனக்கு நடிக்க ஒரு சான்ஸ் வேணுங்க. டைரக்டர் உள்ள படிச்சுட்டு இருக்கான், அவன் வந்தோடனே பார்க்கலாம். அப்ப நீ டைரக்டரா இல்லையா? என்னெல்லாம் பார்த்தா டைரக்டர் இல்லம்மா, நான் உதவி இயக்குனர். ஓ அசிஸ்டண்டா? பரவாயில்ல, எந்த அளவுக்கு போகுதுன்னு. சரி சரி, நீங்க உள்ள போய் டைரக்டர் வர சொல்லுங்க. அவர்கிட்ட நான் நடிச்சு என் நடிப்பு திறமையை காட்டியே ஆகணுங்க. போய் வர சொல்லுங்க. அவர்கிட்ட அப்புறம் திறமையை காட்டிக்கலாம், முதல்ல என்கிட்ட காமி. உங்ககிட்ட நான் காட்டி என்ன பிரயோஜனம்? அவர்கிட்ட காட்டினா கூட ஒரு 5-6 படத்துக்கு சான்ஸ் கொடுப்பாரு. உங்ககிட்ட காட்டினா 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. பாரு, கோயிலுக்கு போனா கூட சாமியாருக்கு முன்னாடி சாமி பார்க்க முடியாது. 5-10 சில்லற போட்டா மட்டும்தான் பார்க்க முடியும், சாமியே பார்க்க முடியும். என்ன கவனிச்சுட்டு அப்புறமாட்டுக்கு தான் அவரை பார்க்க முடியும். ஓஹோ, உங்களை கவனிக்கணுமா? ஐயோ சார், வாங்க சார், நீங்க மட்டும் அப்படி சொல்லாதீங்க சார். உங்களை தூக்கி நான் என் இடுப்புல கூட உட்கார வச்சுக்கிறேன் சார். நீங்க பாருங்க சார், நீங்க அவர்கிட்ட சொல்லிருங்க, ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க சார். உங்க கை காலான்னு கேட்டுக்கிறேன். இன்னும் ஆரம்பத்தில் அங்கங்க பண்ற. சரி சரி விடு, எப்படியே கவனிக்கிறேன். ஏன் சார் அங்க என்ன பேரை சொல்லி வச்சிருக்கீங்க? இது உங்க பேஷன். பேஷனா? ஏதோ பக்கத்து வீட்டுக்குள்ளே ரிப்பனை கட் பண்ணி கட்டிட்டு வந்திருக்கிறேன். இது ஒரு பேஷன். சரிம்மா, இப்போ டைரக்டர் கூப்பிடுறேன். ஏதாவது ஒரு இடம் கூடமா பண்ணி வச்சிருப்பான். சரி சரி சார் சார், பாடி பில்டர் மாதிரி இருக்காரு. உள்ள ஏதாவது ஃபைட் சீன் கிட்ட நடக்குதா? ஆமா ஆயா, ஃபைட் சீன் நடக்கல, குட்டி சீன் நடக்கல. உள்ள வெயிட் பண்ணி இருந்தாரு. யார் இவரு? இவர்தான் டைரக்டர். டைரக்டரா? கிழிஞ்சு போன டயர் மாதிரி இருக்காரு, இவரு போய் டைரக்டர்ன்றீங்க? என்ன பத்தி எப்படி நான் சொல்லி வச்சிருக்கேன்? இந்த பிள்ளை பயந்துக்கிற மாதிரி இப்படி ட்ரெஸ் போட பண்ணிட்டு என்னடா ஒரு டிஃபரெண்ட் பண்ணுது? இந்த காலத்துல ஒரு டிஃபரெண்டா இருக்குன்றதா கேட்டுங்க. சார் கொஞ்சம் திரும்புங்க. இவன் டிஃபரெண்ட் இல்ல, கமலா வீட்டுல தள்ளி ஊத்த ஆளி அவனையும் பாரு. அதான் பொண்ணுங்களா முன்னாலே என்ன சார் ஒரு கண்ணு டோக்கையும் குத்தி குத்துனா? என்ன சார் ஒரு கண்ணாடி டோரி கண்ணாடியா இருக்குது? என் பேரு குயில். அவருக்கு குயில் பேர் வச்சா, காக்கான பேர் வச்சிருந்தா காக்கா மாதிரியா இருக்குது. சும்மா அந்த பக்கம் பேசி இருக்கிற 2 புட்டி கண்ணாடியை புடிங்கிருவேன். சரிதான் சார், உங்க படத்துல நடிக்க ஒரு வாய்ப்பு. பாருமா, சான்ஸ் எல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது. சரியா? எப்ப பார்த்தாலும் அவன் பின்னாடியே உரசிட்டு நிக்கிறேன். நானும் எவ்வளவு நேரம் தான் அப்படியே செல்லுமோ நிக்கிறது. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எனக்கு கவனிச்சா மட்டும்தான் உனக்கு சீன் கூட கிடையாது. தனியா கவனிக்கிறேன் சரியா? உங்களுக்கு எட்டாது சார். நாயா, இங்க நான் டைரக்டரா
இல்ல நீ டைரக்டரா? சரி சார், நானு இங்கே தங்கிக்கிறேன். எனக்கு நடிப்பு சொல்லி தருவீங்க தானே? கண்டிப்பா. கண்டிப்பா உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப வேணா உள்ள போய் ஒரு ஷாட் எடுக்கலாமா? என்ன சார் உங்களுக்கு வெக்கமே இல்லையா? எப்ப பாரு பார்க்கலாம் போடலாம் இப்படியே தான் சொல்லுவீங்களா? டைரக்டரோட வேலை ஷாட் எடுக்கிறதும் பார்க்கறதும் இதான வேலை எங்களுக்கு. உங்க டேபிள் கீழே உங்களுக்கு தூக்கி உள்ள போடுங்க. ஒரு டைரக்டர் இதை வாட்ச் பண்ணல பாத்தீங்களா? இப்படியெல்லாம் பண்ணா பம்பளை அப்புறம் ஓடி போயிடாது. எப்ப பார்த்தாலும் ஏதோ வந்து சொல்லிட்டே இருக்கிறேன். சரி சார், நம்ம போலாமா? எனக்கு சொல்லி தரீங்களா? சொல்லித்தரமா? போலாம். சார், அவர் ஒரு ஆப்பிள் ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லுங்க. சோப்பே இல்ல, எங்க காசு இருக்கும் உனக்கு? எல்லாம் அங்க பிரிஞ்சு தொங்குது வேற பைத்தியக்காரனாட்டம். நீங்க ஜிபே பண்ணி விட்டுருங்க. அப்படின்னாவா? நாசமா போச்சு. ஆக்டிங் சொல்லி தரவா?